நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் அனைத்து தாமரை மலர்களிலுமே விஷ்ணுவின் நாமத்தையே எழுதினேன். குற்றம் உன்னுடையதல்ல சதி, குற்றம் என்னுடையது. உன்னை நான் உள்ளத்தளவில் வருத்தியது தெளிவாக பிரதிபலிக்கின்றது. அமைதி அடைவாய் மகளே, மனம் வருந்தாதே. விதியின் விளையாட்டை நான் உணர்கிறேன். எனினும் என்னுடைய வருத்தம் உன்னுடைய உறுதி குறித்து. இத்தனை வேதனைகளை சகித்தாய், என்னிடம் முறையிட மறுத்தாய். நான் பந்தமற்றவன் என்று நினைத்தாயா மகளே? உனது செயல்களினால் நான் சினம் கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் உன் மீது எனக்கு துவேஷம் இல்லை. எவ்விடத்திலும் தம்மை நாணி தலைகுனிய செய்யும் எண்ணம் எமக்கு இருந்ததில்லை தந்தையே. தமது கௌரவமே எமக்கு அனைத்திலும் உயர்ந்தது. இருப்பினும் இப்பிழை எவ்விதம் நடந்ததென்று தெரியவில்லை. என்னிலும் உன்னை நான் நம்புவது அதிகம் சதி. அதற்கு மூல காரணம் நீ அல்ல. உனது கண்களில் கண்ணீர் வேண்டாம் மகளே. நடந்தது யாதாயினும் மறந்துவிடு. எவ்வாறு மறக்க இயலும் தந்தையே? இம்முறையும் யாம் தம் கௌரவத்தையும் நம்பிக்கையையும் பாதிக்கும் வகையில் நடந்துள்ளேன். இதை எவ்விதம் மறப்பேன்? சத்தி, வேண்டாம் மகளே. நிகழ்ந்தவைகள் எதுவும் நீ திட்டமிட்டதல்லவே. அறியாமையின் விளைவினால் தெரியாமல் செய்ததென நானும் அறிவேன். தந்தையே, பிராயச்சித்தத்திற்கு இன்னொரு சந்தர்ப்பம் அளியுங்கள்.
இம்முறை ஏனும் கடுமையாக பூர்த்தி செய்வேன். யாம் தம் ஆணைக்கு என்றுமே அடிபணிந்தவள் என்று நிரூபிப்பேன். இனி பிராயச்சித்தங்கள் ஏதும் அவசியமாகாது மகளே. நீ கொண்ட ஈடுபாடு, சிரத்தை மற்றும் திட சிந்தனையானது பிரஜாபதியை ஒரு தந்தையிடம் தோற்க செய்திருக்கிறது மகளே. உன் தந்தையை மன்னிக்க வேண்டுகிறேன். இனி உன் திருக்கரங்களால் ஸ்ரீ ஹரிக்கு சேவைகள் புரிவாய். அதிதி, சதியின் அறையில் நின்று தாமரைகள் அனைத்தையும் அகற்ற ஆவண செய்வாய். ஆகட்டும் தந்தையே. மகளே, இது குறித்து நீ எவரிடமும் விவாதிக்க வேண்டாம். சிக்கலில் சிக்கி நீ உழல வேண்டாம். உற்சாகம் பெறுவாய், மகிழ்ச்சி கடலில் ஆழ்வாய். மகளே, நேர்ந்ததை உன் சிந்தையிலிருந்து அகற்று. இனி அது குறித்து நீ என்ன வேண்டாம். தந்தையின் ஒரு வாய்மொழியினால் நீ கொண்ட உள்ள நோய் புறமுதுகிட்டோடியதே. என்றும் எனக்கு என் மகள் பிரியமானவள்தானே. மறந்தேன் சதி, வசந்த விழா நெருங்குகின்றது. உன் சோதரிகளுடன் இணைந்து விழா ஏற்பாடுகளை துவக்க எண்ணமில்லையா உனக்கு? அவசியம் செய்கிறேன் தந்தையே, அது எமது கடமை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வாண்டின் வசந்த விழாவினை பிரஜைகள் என்றும் மறக்காதிருக்கும்படி செய்வாயாக. தமது எண்ணம் நிச்சயம் நிறைவேறும், கவலை கொள்ள வேண்டாம். சதி, வா, விரைந்து வா, நந்தவனம் செல்வோம். நீ விதைத்த மரங்களும் செடிகளும் உன்னை காணாமல் வாடி நிற்கின்றன. அனுமதி அளிக்க வேண்டும். நீண்ட காலமாக அறையினின்று நான் வெளியேறவில்லை. தாவரங்களுக்கு நீரும் பாய்ச்சவில்லை. தயக்கம் என்ன மகளே, செல்வாய். கியாதி அக்கா, தாங்களும் எம்முடன் வாருங்களேன். தந்தையே, நானும் செல்லவா? சென்று வா மகளே. சிவன் என்ற பெயர் இயற்றப்பட்ட இம்மலர்களை வீசுவது உகந்ததாக தோன்றவில்லை. இது மகாதேவரை அவமதிப்பதாகாதா? நம்மால் வேறு என்ன செய்ய இயலும்? இம்மலர்களை நாம் வீணடிக்கவிருப்பதால் ஏற்படும் பாவம் நம்மை சாராதிருக்க வேண்டுமே. இவைகளை நாம் வீணாக்க மறுத்தால் பிரஜாபதியின் கோபத்திற்கு உள்ளாக நேரிடும். தனது அன்பு மகளுக்கே இத்தனை கடுமையான தண்டனை விதிக்க தயங்காதவர் நம்மை மன்னிப்பாரா? நில்லுங்கள்.
தாம் யார்? வந்த காரணம் என்ன? பிரஜாபதி, என் மனதில் ஒரு சஞ்சலம். கூறுங்கள் மகரிஷி பிரகு. இங்கு தாமரை மலர்களின் மீது சிவன் என்ற பெயரை கண்டதும் தாம் கொள்ளும் குரோதம் எல்லை கடக்கலாம் என்று பயந்தோம். எனினும் தாம் நடந்த விதம் மாறானது எங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சதியை மன்னித்ததற்கு பின்னால் மிகப்பெரிய காரணம் ஒன்று மறைந்திருக்கிறது. சதியின் வருங்காலத்தினை நானே நிர்ணயிக்கவிருப்பதாக கூறினேன் அல்லவா? சிவனும் ததீசி போன்ற ஏனையோரும் சத்தியின் மதியை மாற்ற சதி செய்கிறார்கள். சத்தியின் நகத்தின் என்று சிவனை நான் அகற்ற முயன்றால் அவள் சிவன் மீது அதிகம் ஈடுபாடு காட்டுவாள். அதுவே மனித சுபாவமாகும். இதை என் தவறுகளால் நான் உணர்ந்தேன். அவர்கள் சதியை மதியால் வெல்வேன். அவர்களது வெற்றியை தட்டிப் பறிப்பேன். ஆகையினால்தான் நான் சதியை வசந்த விழா ஏற்பாடுகளில் ஈடுபடுத்தினேன். தேவையற்றவைகளை சிந்திக்க சதிக்கு ஒரு க்ஷணமும் இனி வாய்ப்பே இருக்காது. தாம் மகாதேவரோடு கொண்டுள்ள யுத்தத்தில் நமது சதியை ஈடுபடுத்துவது எதனால் சுவாமி? சிந்திக்காமல் செயல்படுபவன் நான் அல்ல. சிவனும் அவனது கூட்டமும் என்னை அணுகுவதற்கு சதியை மார்க்கமாக பயன்படுத்துகிறார்கள். அதிலிருந்து சதியை காப்பது என் கடமை. அதைத்தான் செய்கிறேன். இதுவே ஒரு தந்தையின் தர்மம். உன் மகளை காக்கிறான் உன் மணாளன். என் புதல்விக்கு திங்களிப்போரை நான் வேறறுப்பேன். மறவாதே. மறந்தவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். நினைவிருக்கட்டும். தமது அறிமுகம் என்ன? இங்கு வந்த காரணம்? தேவி, ஒரு விண்ணப்பம். இம்மலர்களை வீணடிக்க வேண்டாம். சுற்றி வளைக்காமலே கூறுகிறேன், இவைகளை வீசி எறிவதை காட்டிலும் என் வசம் ஒப்புவியுங்கள். உன்னை எவரென்றே நாங்கள் அறிய மாட்டோமே, உன்னிடம் ஏன் ஒப்புவிக்க வேண்டும்? இம்மலர்களை மாளிகையில் நின்று அகற்றுமாறு வேந்தர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர் ஆணையை அவமதிக்கும் விதமாக நடக்க இயலாது. ஒரு சமயம் நீ மனதில் சூது கொண்டவனாக இருந்தால், உன்னால் புதியதொரு விவகாரம் எழுந்தால்? தேவியரே, நான் அவ்விதமானவன் அல்ல. இவைகளை ஒப்புவித்தால் உடன் இங்கிருந்து செல்கிறேன். அங்கே நில். மஞ்சரி, என்ன குழப்பம் அங்கே? நேர்ந்ததென்ன மஞ்சரி? இத்துணை பதற்றம் ஏன்? பதில் கூறுங்கள். அதைத்தான் வினவுகிறோம் ராஜகுமாரி. பதில் அளிக்காமல் தொல்லை செய்கிறார். என்ன இது? என்ன காரியம் செய்கிறீர்கள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது? என்ன காரியம் செய்கிறீர்கள்? அகவையில் தாம் எம்மிலும் மூத்தவர். இச்செயல் தகாது. தயவு செய்து எழுந்திரியுங்கள்.
மாதா, நிதர்சனமாக தமது தரிசனம் கிடைக்கப் பெற்ற நான் பெரும் பாக்கியம் செய்தவன். இந்த தாமரை மலர்களை தன்னிடம் ஒப்புவிக்க வேண்டுகிறார். மாதா, தம்மிடம் அடியவன் வேண்டுகின்றேன். இம்மலர்கள் அனைத்தையும் தாம் என் வசம் ஒப்புவியுங்கள். இத்தனை அநேக மலர்களை கொண்டு தாம் செய்யவிருப்பது யாது? மாதா, இம்மலர்கள் என் பிராணனினும் மேலானவை. இவைகள் வீணாவதைக் கண்டு என் உள்ளம் உவக்காது. இவைகளை தாம் என் வசம் அளித்தால் நான் பெரும் பேறு செய்தவனாக உணர்வேன். ஆகட்டும் ஆகட்டும். மஞ்சரி, கூறுங்கள். அதை அழித்து விடு. தாத்தா, என்னிடம் தந்து விடுங்கள், தந்து விடுங்கள். இவன் நந்தி அல்லவா? ஒரு மாறு என் மாளிகையினுள் நுழைய என்ன துணிச்சல் இவனுக்கு!